எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணன் அண்ட் கோ பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அதுவும் அதே மாதிரி சினாரியோ தான். மேனுவலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டேட்டாவை டேலியில் கொண்டு வா அப்படின்னு ஆடிட்டர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம டேலியில் போட்டு பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் ஆடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ணுறோம். நேராக ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர். புதுசாக கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும், க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் அண்ட் கோ. கண்ணன் அண்ட் கோ ஃபினான்ஷியல் இயர் 24-25 வச்சுப்போம். ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க, எண்டு கொடுத்து. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணிக்கோ. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, கமா சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் தமிழ்நாடு. பின்கோடு 6,31,000. 04428361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி கண்ணன் அண்ட் கோ, கண்ணன் அண்டு கோ @gmail.com. ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24. என்ட்ரு கொடுத்து முதல்ல சேவ் பண்ணிவிடு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு சேவ். நான் சொல்கிற வரைக்கும் பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம், மெயின்டைன் இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்சியும் வேண்டாம். ஸோ 3மே வேண்டாம். பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்சி வேண்டாம். நான் சொல்கிற வரைக்கும் வழக்கம் போல தான். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் எடுத்த உடனே கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு ஆல்டர் பண்ணிவிடு. சாரி, இந்த கம்பெனியில் கேஷ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கேஷ் இன் ஹேண்டு 30,900 இருக்குது. ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 30,900. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. 70,95,671 கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பேங்க் லெட்ஜர். ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஎன்பி அக்கௌண்ட். அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் நானாக தான் போடுறேன். 2510000400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சேட்பட்டு அப்படி வச்சுப்போம். செட் ஆல்டர் செக் புக்கு எஸ்ஸு, செட் ஆல்டர் செக் புக்கு எஸ். இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துடுங்க. 120 101 100ன்னு போட்டு புக்கு நம்பர் 1. எப்படி நான் வந்து ஃப்ளோவாக என்ட்ரி பண்ணுறேன் அந்த மாதிரி வரணும். புக்கு நம்பர் 1. என்டர். இங்கே வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? 1,29,000 இருக்குது. ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாமே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். மல்டிபிள் லெட்ஜரில் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட், அண்டர் ஆல் ஐட்டம். சார் இந்த மாதிரி இருக்கா சார் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மல்டிபிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் ஆஃப் டேலி இந்த புக்கில் இருக்குது, நான் காட்டுறேன் அது. ஓகேவா? ஸோ அதன்படி நீங்கள் சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, மல்டிபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கண்ணன் அண்ட் கோடைய ட்ரையல் பேலன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்லாம் இருந்தால் போடுங்க லெட்ஜருக்கு, இல்லைனா வெறும் லெட்ஜர் மாத்திரம் கிரியேட் பண்ணிட்டு விட்டுருணும். இப்போ கண்ணன் கேபிட்டல் சொல்லிட்டு 11,89,000 இருக்குது. அதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதில் கண்ணன் கேபிட்டல் மாத்திரம் இந்த அமௌண்ட்டு, பாக்கி எல்லாம் அமௌண்ட்டே இல்லாமல் பாக்கியெல்லாம் நீங்கள் போடணும். ஓகேவா? ஆனால் லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,89,000. சாரி, 1,18,93,520. அடுத்தது டிராயிங்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். டிராயிங்ஸ் அண்டர் கேபிட்டல். கிஃப்ட்டு அண்டர் கேபிட்டல். எல்ஐசி அண்டர் கேபிட்டல். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அண்டர் கேபிட்டல்.
ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அண்டர் கேபிட்டல். அமௌண்ட் கிடையாதுன்னா அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியதான். ரிலீஜியல் ஹெல்த் கேர் அண்டர் கேபிட்டல். வாட்டர் டேக்ஸு அண்டர் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது லோன் 7,87,500. அதில் அன்செக்யூர்ட் லோனு 3,37,500 இருக்குது. உமாதேவிங்கிற பேரில். ராதையம்மாள் 4.5 லட்சம் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தா அன்செக்யூர்ட் லோனு. அன்செக்யூர்ட் தான் லோனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உமாதேவின்னு ஒரு லோனு அன்செக்யூர்டு. உமாதேவி அண்டர் அன்செக்யூர்ட் லோனு எவ்வளோன்னா 3,37,500. அடுத்தது ராதையம்மாள் அண்டர் அன்செக்யூர்ட் லோனு, அது 4 lakh. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்தாக்கா 7,87,500 வந்துடும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் அது வந்து எது கீழே வரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வரணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப் க்ரியேட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள், இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். மொத்தம் 3 குரூப் க்ரியேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வரணும். ஓகேவா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள்ங்கிறது மாத்திரம் ஃபிக்ஸட் அசெட் கீழே வரணும். இது ரெண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் அது மாத்திரம் ஃபிக்ஸட் அசெட் கீழே வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் மூவபிள்ங்கிறது இது வந்து குரூப்பு. ஷோலிங்கநல்லூர் ஃப்ளாட்டு தான் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோலிங்கநல்லூர் ஃப்ளாட்டு கம்ஸ் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள். இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள்ங்கிறது குரூப்பு. ஸோ ஷோலிங்கநல்லூர் ஃப்ளாட் அப்படிங்கிறத மூலம் செலக்ட் பண்ணிக்கும். ஷோலிங்கநல்லூர் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் அப்படிங்கிற இந்த குரூப் கீழே வரணும். இந்த இடத்துல குரூப் இல்லை, இந்த இடத்துல ஃபிக்ஸட் அசெட் தான் இருக்குது. ஓகேவா? பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள்ங்கிறது ஃபிக்ஸட் அசெட் கீழே வரணும். இந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் அண்டர் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்துடும். என்ன பண்ணணும், இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து உட்காந்துரும். எவ்வளோ அமௌண்ட்டு? 69,81,100 டெபிட் பேலன்ஸ். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் கணேஷ் அண்ட் கோ, சிவா அண்ட் கோ 2 பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கணேஷ் அண்ட் கோ. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தபடியே நீங்கள் ஆல்ட் சி கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னு ஒரு குரூப் இது இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வரணும். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் கணேஷ் அண்ட் கோ ஃபஸ்ட்டு 28,58,232 ரூபா 69 பைசா. அடுத்தது சிவா அண்ட் கோ. சிவா அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் எவ்வளோனாக்க 7,06,905 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது எல்லாமே ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற குரூப் கீழே வரும். இது எல்லாமே ஆல்ட் சி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபால்ட் கிடையாது. ஆல்ட் சி போய்ட்டு ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடுங்க. எல்லாமே ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே தான் வரும். எவ்வளோன்னா 4.5 லட்சம். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸு 3.25 லட்சம் அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது ஷேர்ஸ் அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. ஷேர்ஸ் வந்து ஒரு 10,000. அடுத்தது எஃப்டி பிரைமா ப்ளஸ்ஸு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்னா 4,89,905. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஃபண்டு 2,75,000 அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2,75,000. ஹெச்டிஎஃப்சி க்ரோத் ரிலேகர் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 95,000. ஐசிஐசி ப்ரூ பேலன்ஸ் ஃபண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2.25 லட்சம். யூடிஐ மெப்பு 95 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 15,000. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ். நல்லா பாருங்கள், கரண்ட் அசெட்ஸுங்கிறது மெயின் குரூப். அதில் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்கிறது சப் குரூப். அதில் ஜனா ஃபைனான்ஸு, ஏபிசி ஃபைனான்ஸ் மும்பை. ஓகேவா? இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கீழே வரணும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கீழே வரணும். ஜனா ஃபைனான்ஸு அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசெட் அப்படிங்கிற குரூப் கீழே 3 lakh. அடுத்தது
ஏபிசி சென்னை ஃபைனான்ஸு அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,30,000. ஸ்டாக் இன் ஹேண்டு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு எவ்வளோன்னா 17,50,000. கேஷ் இன் ஹேண்டு போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. அடுத்தது டைரக்ட் இன்கம். இதெல்லாம் டைரக்ட் இன்கம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் 3,410. டைரக்ட் இன்கம் 3,410. எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் 3,418. சாரி 3,418. அடுத்தது கமிஷன் 8,100 அண்டர் டைரக்ட் இன்கம் 8,100. அடுத்தது brokerage அண்டர் டைரக்ட் இன்கம். brokerage வந்து எவ்வளோன்னா 1,53,783. அடுத்தது சர்வீஸ் சார்ஜஸ் 75,600. சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம், சாரி டைரக்ட் இன்கம். டெபிட் கிரெடிட்னு மாற்றிக்கும் 75,600. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம்மு 65,700. அடுத்தது சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் பார்ட்னருடைய சேலரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் எவ்வளோன்னா 75,450. அடுத்தது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் டைரக்ட் இன்கம் 52,732. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவும் டைரக்ட் இன்கம் 35,165. அடுத்தது மீட்டிங் அலவன்ஸ் ரிசீவ்டு 21,600. இன்டைரக்ட் இன்கம் 21,600. டிவிடெண்ட் இன்கம் அண்டர் இன்டைரக்ட் இன்கம் 99,312. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம் 3,492. போட்டு என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணுங்கள். மொத்தம் 34 ஐட்டம் இருக்குது. எப்படி ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ண பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 49,999 சார். இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது அமௌண்ட் இருக்கா? டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 49,999 இருக்குது. ஓகேவா? கண்ணன் அண்ட் கோல டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 49,999 வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்டர் பண்ணுமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு 17,95,671 போட்டாச்சு. கரண்ட் பீரியடும் போட்டாச்சு. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 49,999 இது தப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த சம்மில் ஒரு தப்பு இருந்தது. நான் அப்பயே யோசனை பண்ணேன். சம் டிசைன் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபிகர் மிஸ் அவுட் ஆகிடுச்சு. அதனால் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ மாத்திரம் ரீநேம் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 70,50,000 இருக்கா, இதை வந்து நம்ம மாற்றிடுவோம். 49,999 $17,50,000 minus 49,999.70. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,30,000 வச்சுக்கோ. 17,00,000 ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17,30,000 அப்படின்னு வச்சுக்கோ. வச்சுட்டா உங்களுக்கு டேலி ஆகிடும். ஓகேவா? 17,30,000 க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ 17,30,000 அப்படின்னு வச்சுக்கோ. உங்களுக்கு அந்த சம் டேலி ஆகிடும். ஏன்னா இது சம் போடும்போது எக்ஸலில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுது.
அது சரின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த 2 சம் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இந்த 2 சமையும் நல்லபடியாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருக்குன்னா நோட் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க. நாளைக்கு இந்த சம் 2 எனக்கு போட்டு காட்டியிருக்கணும் எல்லோரும். நன்றி, வணக்கம்.